Hi viewers, welcome to our TNPSC Skill Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா அருளுடைமை. திருக்குறள்ல 20 அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? சோ அதுல தான் நம்ம நேத்தி ஒழுக்கமுடைமையும் பார்த்தாச்சு, பொறையுடைமையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு அருளுடைமை பார்க்கலாம். நடுவுல இவ்வளோ விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, இதுவுமே அடுத்தடுத்து போடுறேன். சோ அருளுடைமையில ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்னன்னா, அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே அருளுங்கிறது என்ன இதுல மென்ஷன் பண்றாங்கன்னா, அன்பு, இரக்கம், இல்ல கருணை அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு இங்க அருளுங்கிறதுல இந்த திருக்குறள்ல சொல்றது. செல்வமே செல்வங்களுள் மிக சிறந்ததாகும். ஏனெனில் பொருள் செல்வம்ங்கிறது இங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, பணம், பொருள், நகை அந்த மாதிரி இழிந்தவர்களிடத்திலும் நல்ல மனம். இழிந்தவர்கள்னா யாரு சொல்றாங்கன்னா, நல்ல மனம் இல்லாதவர்களிடத்திலும் இருக்கும். அதாவது பொருள் செல்வம் வந்துட்டு நல்ல மனம் இல்லாதவங்கள்ட்டையுமே கூட இருக்கும். ஆனா அருளாகிய செல்வம் வந்துட்டு அதுதான் ரொம்ப சிறந்தது. ஆனா அது எல்லாருக்கிட்டையும்லாம் இருக்காதுங்கிறதான் இதுல சொல்ல வராங்க. சொற்பொருள் அருள் செல்வம் அப்படின்னா இங்க அன்பு, இரக்கம் இததான் சொல்ல வராங்க. சோ இந்த அருள் அன்பு, இரக்கம், கருணை இதுதான் அருள் செல்வம்னா. சோ இந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் நம்ம இந்த திருக்குறள் ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். அதே மாதிரி பொருள் செல்வம்னா பணம், சொத்து, பொருள் அந்த மாதிரி. பூரியார்னா இழிந்தவர். இலக்கண குறிப்புல பூரியார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். உலனா பலவின் பெயர் வினைமுற்று. அடுத்த திருக்குறள், நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. பொருள், நல்ல வழியில் ஆராய்ந்து அறிந்து அருளை பெற முயல்க. பல வழிகளிலும் ஆராய்ந்து பார்த்தாலும் அருளே சிறந்த துணையாகும். நம்ம இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நல்ல வழியில ஆராய்ந்து அறிந்து அருளை பெறுங்க. வேற எந்த இதுவும் வேணாம், நல்ல வழியா நல்ல ஒரு முன்னேற்றமா அந்த மாதிரி. அதாவது நம்ம தான் சொன்னாங்க இல்லையா, அருளுங்கிறது நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், அன்பு, இரக்கம் அந்த ஒரு இது நமக்கு அந்த இடம் தானாவே இருக்கணும். பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் அருள் தான் சிறந்த துணை அப்படின்னு இங்க சொல்றாங்க. மறுபடி திருக்குறள் சொல்றேன். நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. இதுல நாடி அப்படிங்கிறது ஆராய்ந்து, நல்லாற்றான்ங்கிறது நல்ல வழிங்கிறது தான் சொல்றாங்க. அடுத்து அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. தேரினும்ங்கிறது ஆராய்ந்து பார்த்தல். இலக்கண குறிப்புல அருளாள்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. தேரினும் இலக்கண குறிப்புல தேரினும்ங்கிறது வினையச்சம். அதே மாதிரி பகுபதை உறுப்பு இலக்கணம் பார்க்கலாம். அருளாள்கங்கிறது அருள் கூட்டல் இங்க அருள் வரும். அருள் கூட்டல் ஆள் கூட்டல் க. இங்க ஆள் இல்ல, இங்க அருள் கூட்டல் ஆள் கூட்டல் க. அருளுங்கிறது பகுதி, ஆள்கிறது இடைநிலை, கங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி தேரினுங்கிறது தேர் கூட்டல் இன் கூட்டல் தேருங்கிறது பகுதி, இன்னுங்கிறது இடைநிலை, உம்முங்கிறது இழிவு சிறப்பு உம்மைக அத வினையச்ச விகுதி. அது அடுத்து மூணாவது திருக்குறள் பார்க்கலாம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பொருள் பார்க்கலாம். அருள் நிறைந்த உள்ளம் கொண்டவர்களுக்கு இருள் சூழ்ந்த துன்பம் நிறைந்த இழைந்த உலகம் இல்லை. அதாவது அந்த அன்பு இரக்கமும் இருக்கிற உள்ள அவங்களுக்கு இருள் சூழ்ந்த துன்பம் நிறைந்த இழிவு அந்த மாதிரி உலகம் அவங்களுக்கு இருக்காது. அதாவது அருள் உள்ளவர்களுக்கு எந்தவித துன்பத்தையும் அடைய மாட்டார்களுங்கிறது தான் இதெல்லாம் சொல்ல வராங்க. அந்த அன்பு, இரக்கம், கருணை காட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் அவங்க கிட்டத்தட்ட அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அவர்கள் எப்போதும் நல்ல கதியை பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள்ல நமக்கு சொல்ல வராங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நெஞ்சினார்க்குங்கிறது இங்க உள்ளம் கொண்டவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னாம்னா துன்பம் தரும், அதாவது எந்த துன்பமும் தர மாட்டாங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. துன்பம் தராது. இலக்கண குறிப்பு: அருள் சேர்ந்த இருள் சேர்ந்த அப்படிங்கறதுலாம் பண்பு தொகைகள். அருள் சேர்ந்த இல்ல இருள் சேர்ந்த இந்த மாதிரி இருக்குதுன்னா அது பண்பு தொகைகள். அடுத்து நெஞ்சினாருக்கு அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உருபு. நெஞ்சினாருக்குங்கிறது ஆறாம் வேற்றுமை உருபு. இன்னா அப்படிங்கிறது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இலக்கண குறிப்பும் நீங்க பார்த்துக்கோங்க. பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். சேர்ந்த அப்படிங்கிறது சேர்க்கூட்டல் இத்து கூட்டல் இங்க இந்து வரணும், இத்து கூட்டல் சேருங்கிறது பகுதி, இத்து சந்தி, இங்க நடுவுல இந்து கொடுத்து இந்து ஆனது விகாரம்னு வரணும். இத்து இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. இந்த திருக்குறள் வேற்றுமை அணி. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படிங்கிறது என்ன அணின்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை அணின்னு கரெக்டா நீங்க சொல்லிடுங்க. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னையிர அஞ்சும் வினை. அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தி அவற்றை பாதுகாத்து கருணையுடன் வாழ்பவர்களுக்கு தன் உயிருக்கு பயத்தை ஏற்படுத்தும் எந்த துன்பமோ தீங்கோ அல்லது பயமோ ஒருபோதும் உண்டாகாது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இந்த மண்ணுல வாழற அனைத்து உயிர்களிடத்தும் நம்ம அன்பு செலுத்தியோ அவற்றை நம்ம பாதுகாத்து கருணையோட நம்ம வாழறோம் அப்படின்னா தன்னோட உயிருக்கோ எந்த பயத்துமோ எந்த துன்பமும் எந்த ஒரு தீங்கும் பயத்தை ஏற்படுத்துற மாதிரி நமக்கு எதுவும் ஆகாது, எந்த ஒரு துன்பமும் உண்டாகாதுங்கிறது தான் இந்த திருக்குறள்ல நமக்கு சொல்றாங்க. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னையிர அஞ்சும் வினை. சொற்பொருள்: அஞ்சும் அப்படிங்கிறது அச்சுறுத்தும், வினைனா செயல், ஓம்பினா பாதுகாப்பு. இலக்கண குறிப்பு இது நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் நானு. இப்ப இது இந்த திருக்குறள் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னையிர அஞ்சும் வினை, இந்த மாதிரி திருக்குறளை கொடுத்துட்டு இதுல ஓம்பி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஈஸியா சொல்ல தெரியணும், பாதுகாப்பு. அஞ்சும் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா அச்சுறுத்தும், இந்த மாதிரி நம்ம சொல்ல தெரியணும். சோ அதனாலதான் நான் சொற்பொருளும் கொடுக்கிறேன், இலக்கண குறிப்பு எல்லாமே நான் கொடுக்கிறேன். இலக்கண குறிப்பு: மண்ணுயிர்னா பண்பு தொகை, அஞ்சும்னா பெயரெச்சம், அருளாழ்வாருக்குன்னா வினையாளனையும் பெயர். பகுப்பத உறுப்பிலக்கணமும் பார்க்கலாம். ஓம்பி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா ஓம்பு கூட்டல் ஈ. ஓம்புங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையச்ச விகுதி. அருளாழ்வாருக்கு அருள் கூட்டல் ஆள் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் கூட்டல் கு. அருளுங்கிறது பகுதி, ஆள்ங்கிறது இடைநிலை, இவ்வுங்கிறது சந்தி, ஆர்ங்கிறது பலர்பால் வினைமுற்று, கூங்கிறது வேற்றுமை உருபு. அடுத்த 5வது திருக்குறள். அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி, அதாவது அருள் உள்ளவங்களுக்கு எந்த துன்பமும் வராது, காற்று வீசும் இந்த வளமான, அதாவது காற்று வீசும் இந்த வளமான உலகமே சாட்சி இதுக்கு அப்படின்னு உறுதியா சொல்றாங்க இந்த இடத்துல. கரி அப்படிங்கிறது இங்க சாட்சி, கரிங்கிறது இங்க சாட்சியை குறிக்குது, அதுதான் சொல்றாங்க. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. இங்க அருள் உள்ளவங்களுக்கு எந்த துன்பமும் வராது, இந்த காற்று சாட்சி, இந்த பெரிய உலகம் உள்ள காற்று சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றாங்க.
அல்லல்ங்கிறது துன்பம், அல்லல்ங்கிறது துன்பம். மல்லல்மான் ஞாலம் அப்படிங்கிறது பலம் நிறைந்த பெரிய உலகம். கரிங்கிறது காட்சி, சாட்சி. அதை அடுத்து இலக்கண குறிப்பு. மல்லல்மான் ஞாலம் அப்படின்னா பண்பு தொகை. கரிங்கிறது பெயர் சொல். அடுத்து 6வது திருக்குறள்ங்களா. பொருள் நீங்கி பொச்சாந்தர் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுவார். செய்தொழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் கருணையை விட்டு விலகி தீய செயல்களை செய்து வாழ்பவர் அறவாழ்வின் பொருளை இழந்து பின்னர் அதை மறந்து போனவர்கள் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, கருணையை விட்டு விலகி, கருணையை வேணாத்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தீய செயல்களை செய்து வாழுறாங்க இல்லையா, அறவாழ்வின் பொருளை அவங்கெல்லாம் அறவாழ்வோட பொருளை இழந்துட்டு அதை மறந்து போனவர்கள் என்று அதை அவங்க அறிஞர்கள் அவங்கள இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொருள் நீங்கி, பொருள் நீங்கிங்கிற பொருள் அறத்தின் பயனை இழந்து. அல்லவை, அல்லவைங்கிறது தீய செயல்கள். அல்லவைங்கிறது தீய செயல்கள். இலக்கண குறிப்பு செய்தொழுகுவார். இலக்கண குறிப்புல செய்தொழுகுவார் அப்படிங்கிறது வினையானலையும் பெயர். அருள் நீங்கி அப்படிங்கிறது, அருள் நீங்கி அப்படிங்கிறது இலக்கண குறிப்புல வினையச்சம். அடுத்து 7வது திருக்குறள் பார்க்கலாம். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பொருள் பார்க்கலாம். பொருளில்லாதவருக்கு, அதாவது பொருளற்றவர்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பயனில்லாதது போல, கருணை இல்லாதவர்களுக்கு விண்ணுலக வாழ்க்கை என்பது இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பொருளற்றவர்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, அதாவது இப்ப பொருள் அவங்கள்ட்ட காசோ பணம் அந்த மாதிரி இல்ல, செல்வம் இல்லாதவங்க இல்ல அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, ஐயோ என்ன வாழ்ந்து என்ன இது, ஒண்ணுமே இல்லையா நம்ம கிட்ட, அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த பூமியில என்ன இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குவாங்க சில பேரு. பூமிக்குரிய வாழ்க்கை பயன் இல்லாதது போல அந்த மாதிரி கருணை இல்லாதவங்க இல்லாதவர்களுக்கு விண்ணுலகையில வாழ்க்கை என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சொற்பொருள். இல்லாகி யாங்கு அப்படிங்கிறது இல்லாதது போல. இல்லாகி யாங்கு அப்படின்னா இல்லாதது போல. இலக்கண குறிப்புல அவ்வுலகம், இலக்கண குறிப்புல அவ்வுலகம் அப்படிங்கிறது சுட்டு பெயர். அவ்வுலகம், இவ்வுலகம் அப்படிங்கிறது சுட்டு பெயர். இல்லை அப்படிங்கிறது எதிர்மறை வினைமுற்று. அதே மாதிரி அருள் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்குலாம் வருது அப்படின்னா வினையானலையும் பெயர். அருள் இல்லாருக்கு இல்ல பொருள் இல்லாருக்கு இந்த மாதிரி வருதுன்னா அது வினையானலையும் பெயர். பகுபத உறுப்பிலக்கணம் இல்லா அப்படிங்கிறது இல் கூட்டல் லா. இல்லுங்கிறது பகுதி, லாங்கிறது எதிர்மறை இடைநிலை. ஆகி, ஆகு கூட்டல் ஈ, ஆகுங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையச்ச விகுதி. இதுல இது என்ன அணி? அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகுங்கிற குறள் என்ன அணின்னு கேட்டாங்கன்னா உவமை அணி. அடுத்து 8வது திருக்குறள். பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. பொருள் செல்வத்தை இழந்தவர்கள் ஒரு முறை வேண்டுமானால் மீண்டும் செல்வத்தை பெறலாம், ஆனால் கருணையை இழந்தவர்கள் மீண்டும் நல்ல நிலையை அடைவது மிகவும் கடினம். இப்போ காசு பணம் இல்லைன்னா கூட அவங்க மீண்டும் சம்பாரிச்சுக்கலாம் அதை, ஆனா கருணை இழந்தவர்கள் மீண்டும் நல்ல நிலையை அடைவது மிகவும் கடினம் அப்படிங்கிறது இந்த திருக்குறளை நமக்கு சொல்ல வராங்க. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. இல்ல பூப்பருங்கிறது செழிப்பார்கள், அதாவது
மீண்டும் செல்வத்தை செழிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்ல வராங்க. மற்று இங்க இருக்கிற மற்று வந்து அசை சொல். பொருளற்றார், பொருளற்றாருங்கிறது வந்து செல்வத்தை இழந்தவர்கள். இலக்கண குறிப்பு பொருளற்றாருங்கிறது வினையானலை பெயர். ஆதல்ங்கிறது தொழிற்பெயர். ஆதல்ங்கிறது தொழிற்பெயர். பகுப்பத உறுப்பிலனுக்கு பார்க்கலாம். பூப்பர்ங்கிறது பூ கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அர். பூங்கிறது பகுதி, இப்புங்கிறது சந்தி, அடுத்த இப்பு வந்து எதிர்கால இடைநிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அற்றார், அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் வந்து அற்றார். அற்று கூட்டல் ஆர். அற்றுங்கிறது பகுதி, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 9வது திருக்குறள் பார்க்கலாம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். உண்மையான அறிவில்லாதவன், அதாவது தெளிவில்லாதவனை தான் இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி தெளிவில்லாதவன் மெய்ப்பொருளை உணர்வது எப்படி முடியாததோ அது போலவே கருணை இல்லாத ஒருவன் செய்யும் அறச்செயல்களும் பயனற்றவை. அதாவது தெளிவில்லாதவன் வந்துட்டு உண்மையான பொருளை வந்து உணர்வது எப்படி முடியாததோ அது போல கருணை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒருவன் செய்யும் அறச்செயல்களும் இங்க தெளிவில்லாதவன் சொல்றது கொஞ்சம் மென்டலா அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, எது உண்மை எதுன்னு அவங்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு அது எப்படி உணர்வது என்று முடியாதோ அது போலவே கருணை இல்லாதவங்களும் ஒருவன் செய்யும் அறச்செயல்களும், அது எந்த ஒரு அறச்செயல் செஞ்சாலுமே அது வந்து பயனற்றதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை நமக்கு சொல்றாங்க. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அரண். சொற்பொருள் பார்க்கலாம். மெய்ப்பொருள்ங்கிறது உண்மை பொருள். தேரின் ஆராய்ந்து பார்த்தல். இலக்கண குறிப்பு மெய்ப்பொருள்ங்கிறது பண்பு தொகை, செய்யும்ங்கிறது பெயரெச்சம், அறம்ங்கிறது பெயர் சொல்லு. பகுப்பத உறுப்பிலக்கணம் தெருளாதான் அப்படிங்கிறது தெரு கூட்டல் தெருளாது, தெருளாதாங்கிறது தெரு கூட்டல் ஆது கூட்டல் ஆண். தெருளுங்கிறது பகுதி, ஆதுங்கிறது எதிர்மறை இடைநிலை, ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 10வது திருக்குறள் பார்க்கலாம். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தன்னை விட வலிமையில் குறைந்த ஒருவரை துன்புறுத்த நினைக்கும் போது, நம்மளை விட ஒருத்தவங்க தன்னை விட வலிமையில குறைந்தவங்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம துன்புறுத்தணும்னு நினைக்கும் போது தன்னை விட வலிமையான ஒருத்தவங்க வந்து நம்மள துன்புறுத்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம நின்னா நமக்கு எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. நம்ம ஒருத்தவங்களை துன்புறுத்தும் போது நம்மள இந்த மாதிரி யாராவது துன்புறுத்தினா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம நின்னா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. சொற்பொருள் பார்க்கலாம். மெலியார் மேல்னா வலிமை, மெலியார் மேல் அப்படின்னா வலிமை குறைந்தவர்கள். அடுத்து இலக்கண குறிப்பு. வலியார் முன்னா வினையாளனையும் பெயர். நினைக்க இலக்கண குறிப்புல வியங்கோல் வினைமுற்று. இடத்துங்கிறது 7ஆம் வேற்றுமை உருபு. பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். நினைக்கங்கிறது நினை கூட்டல் இக்கு கூட்டல் அ. நினைங்கிறது பகுதி, இக்குங்கிறது சந்தி, ஆங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. சோ இப்ப நம்ம இது அருளுடைமை நம்ம வந்துட்டு இதுல பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்க்கு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.